12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 94 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நாளை நடக்க உள்ளது. 2 மத்திய அமைச்சர்கள், 2 முன்னாள் முதலமைச்சர்கள் உள்பட அதிக வேட்பாளர்கள் களம் காணும் இந்த தேர்தல் குஜராத், கர்நாடகாவில் பாஜகவுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 7 கட்டங்களாக நடைபெறும் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு, கேரளா உட்பட ஏப்ரல் 19 மற்றும் ஏப்ரல் 26 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. அடுத்தபடியாக 10 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 94 தொகுதிகளுக்கு மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. 3ஆம் கட்டத்தில்தான் அதிக வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அதிகபட்சமாக குஜராத்தில் 658 வேட்பாளர்களும், மகாராஷ்டிராவில் 519 வேட்பாளர்களும் களம் காண்கிறார்கள். கர்நாடகாவில் 14 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்துவிட்ட நிலையில் சிவமோகா, பெல்லாரி, பெல்காம் உட்பட எஞ்சியுள்ள 14 தொகுதிகளுக்கும் தற்போது வாக்குகள் பதிவாக உள்ளன. அந்த மாநிலத்தின் கூட்டணியில் உள்ள மதச்சார்பற்ற ஜனதாதள வேட்பாளரும் தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் வழக்கில் சிக்கியதும், அவரது தந்தையும் எம்எல்ஏவுமான ரேவண்ணா கைதானதும் பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி சொந்த மாநிலமான குஜராத்தில் 25 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஜனநாயக திருவிழா நடக்கிறது. சூரத்தில் காங்கிரசின் நிலேஷ் கும்பானியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாலும் மற்ற வேட்பாளர்கள் பின்வாங்கியதாலும் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி வெற்றி பெற்றார். மத்திய அமைச்சரும் ராஜ்கோட் பாஜக வேட்பாளருமான பர்ஷோத்தம் ரூபாலா தெரிவித்த கருத்து பெரும்பான்மையாக உள்ள ஷத்ரிய சமூகத்தின் எதிர்ப்பை சம்பாதித்துள்ள நிலையில் 30 ஆண்டுகால பாஜக சாம்ராஜ்யம் குஜராத்தில் தாக்குப்பிடிக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. 4 கட்டங்களாக தேர்தல் நடக்கவுள்ள மத்திய பிரதேசத்தில் தலைநகர் போபால் உட்பட 8 தொகுதிகளிலும், 5 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடக்கவுள்ள மகாராஷ்டிராவில் 11 தொகுதிகளும் தேர்தலை சந்திக்க உள்ளன. இது தவிர்த்து மத்திய பிரதேசத்தின் பெத்துல் தொகுதியில் பகுஜன் சமாஜ் வேட்பாளர் இறந்ததால் ஒத்திவைக்கப்பட்ட தேர்தலும் தற்போது நடக்க உள்ளது. இவற்றில் குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் பாஜகவின் பாரம்பரிய தொகுதியான குனாவில் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா போட்டியிடுகிறார். விதிஷா தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் களம் காண்கிறார். அதே மாநிலத்தின் ராஜ்கர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திக்விஜய் சிங் போட்டியிடுகிறார். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சர் சரத்பவாரின் மகளும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுப்ரியா சூலே பாராமதி தொகுதியில் மீண்டும் களம் கண்டுள்ளார். தன் தந்தையின் கட்சியை பிரித்து புதிய கட்சியை உருவாக்கிய நெருங்கிய உறவினரான அஜித் பவாரின் மனைவி சுனேத்ராவை எதிர்த்து சுப்ரியா களம் காண்கிறார். இதேபோல மேற்கு வங்கத்தின் பஹராம்பூர் தொகுதியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி, அதிரடி பேட்ஸ்மேனும் கொல்கத்தா IPL அணிக்காக விளையாடியவருமான யூசுப் பதான் எதிர்த்து போட்டியிடுகிறார். அடுத்ததாக அனல் பறக்கும் உத்தரப்பிரதேச தேர்தல் களத்தில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவின் மனைவியும் எம்பியுமான டிம்பிள் யாதவ் மெயின்புரி மக்களவை தொகுதியில் மீண்டும் களம் கண்டுள்ளார். கர்நாடகாவை பொறுத்தவரை தார்வாட் தொகுதியில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி 3ஆம் கட்ட தேர்தலில் போட்டியிடுகிறார். தெற்கு கோவாவில் போட்டியிடும் பல்லவி டெம்போ 3ஆம் கட்ட தேர்தலில் போட்டியிடும் மிகப்பெரிய பணக்காரர் ஆவார். 1361 கோடி ரூபாய் சொத்திற்கு சொந்தக்காரர் இந்த பாஜக வேட்பாளர். கடந்த 2 கட்ட தேர்தல்களிலும் குறைவான வாக்கு சதவீதமே பதிவான நிலையில் அந்த ட்ரெண்டை இந்த தேர்தல் மாற்றுமா? 2 மத்திய அமைச்சர்கள், 2 முன்னாள் முதலமைச்சர்கள் மீண்டும் மக்கள் செல்வாக்கை பெறுவார்களா என்ற எதிர்பார்ப்புடன் களைகட்ட உள்ளது 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல். நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக சத்ய சுகந்தி.